ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தினமும் டெஸ்ட்டு போட்டு டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு ஜாகிரஃபி, புவியியல் பகுதியிலிருந்து 27 டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 27 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி டாபிக் வைஸ் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி இப்படி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? தமிழ்நாட்டில் வேளாண்மை ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா அக்ரி எக்ஸ்போர்ட் ஜோன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே சில லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்குது, ஊட்டியில் இருக்குது, நிலக்கோட்டையில் இருக்குது, மதுரையில் இல்லை. அப்போ விடை சி தான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி. மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு, அதாவது ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 10th ஜாகிரஃபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஜெட் காற்றோட்டம் எந்த அடுக்கில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், இந்த அடுக்கில் தான் ஜெட் காற்றோட்டம் இருக்கும், ட்ரோபோஸ்பியர். அடுத்து மூன்றாவது கேள்வி. பின் வருவனவற்றில் தேசிய நீர்வழி 1 NW1 ஆனது எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? அதாவது நீங்கள் ஜாகிரஃபி பகுதியில் படிச்சிருப்பீங்க. தேசிய நீர்வழி எண் 1, 2, 3 இப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் தேசிய நீர்வழி எண் 1 என்பது எந்த 2 நகரங்களை இணைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை அலகாபாத்திலேருந்து ஹால்டியா வரைக்கும் போகுங்க. அலகாபாத் டு ஹால்டியா, இதுதான் தேசிய நீர்வழி எண் 1. அடுத்து நான்காவது கேள்வி. 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம், அதாவது இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னா ஓஎன்ஜிசிங்க. 2011 ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாயு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது எந்த மாநிலத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் கழிப்பாறை வாயு, இது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா சேல் வாயுன்னு சொல்லுவாங்க, சேல் வாயு. இதுக்கான விடை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மேற்கு வங்காளம். ஐந்தாவது கேள்வி. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1972. ஆறாவது கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? மிகப்பெரிய ஏரி உப்பு ஏரியாக இருக்கணும், அதை கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஏரி அப்படின்னா சாம்பார் ஏரிங்க. இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதுவே நல்ல தண்ணி ஏரின்னு பார்த்தீங்கன்னா சில்கா ஏரி, இது எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது உப்பு ஏரியை தான் கேட்டிருக்காங்க. ஸோ விடை சாம்பார் ஏரி. ஏழாவது கேள்வி. தமிழ்நாட்டில் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? எந்த பயிரை உற்பத்தி பண்ண அதிக நிலத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை நெல். நெல் பயிரை உற்பத்தி பண்ண தான் அதிகமான பரப்பை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எட்டாவது கேள்வி. தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? விடை கடலூர் மாவட்டங்க. அதிகமான மாங்குரோவ் காடு இருக்கிறது கடலூர் மாவட்டம். ஒன்பதாவது கேள்வி. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. இந்திய அரசாங்கம் 16 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1974 இல்லை, 1973 நினைக்கிறேங்க. அதே மாதிரி உயிர்க்கோள காப்பகங்கள் 18 இருக்கும், இங்கே 16 கொடுத்துருக்காங்க, தப்பு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், 1972 உருவாக்கப்பட்டது. அப்போ விடை
1 மட்டும் சரி. 10வது கேள்வி, 1855 மேற்கு வங்க மாநிலத்திலுள்ள எந்த ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது? நவீனப்படுத்தப்பட்ட முதல் சணல் ஆலையை எங்கே தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை 1855 மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ரிஸ்ரா அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ இதுதான் விடை. ரிஸ்ரா தான் முதல் சணல் தொழிற்சாலை இருக்கிற இடம். அடுத்து 11வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம், இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரிதான், ஆனால் காரணம் தவறு. சிமெண்ட் உற்பத்தியில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ காரணம் தவறு, கூற்று சரி. 12வது கேள்வி, அக்சாய் சின் என்ற இடமானது டேஸ் மற்றும் சீனாவிற்கும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இது ரொம்ப பேசிக்கான கேள்வி தாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதி தான் அக்சாய் சின் பகுதி. 13வது கேள்வி, ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு எந்த பெயருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன? ஈரானில் இருக்கிற ஒரு நகரத்தில் 1971 கையொப்பமிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரநிலங்களை காப்பாற்றிக்கிட்டு வர்றாங்க. அந்த பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த நகரம்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. விடை ராம்சார் தலங்கள். ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, ஈரானில் இருக்குது. அங்கே ஒப்பந்தம் போடப்பட்டதால் தான் ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, 1971 தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 14வது கேள்வி, இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதியானது. இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாங்குரோவ் காடுகளுங்க. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? தமிழ்நாட்டில் கடலூரில் தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இந்தியாவில் பெரிய சதுப்பு நிலக்காடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சுந்தரவன காடுகள். இது எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 15வது கேள்வி, பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான விடை கர்நாடகாவில் இருக்குங்க. பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 16வது கேள்வி, இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடுமிடத்தில் அமைந்துள்ள இடம். எந்த இடத்துல யமுனையும் கங்கையும் கூடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நகரம் இருக்குது. இதுக்கான விடை அலகாபாத். அலகாபாத் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. அங்கே தான் கங்கையும் யமுனையும் ஒன்றாக கூடுகின்றன. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கங்கை இந்தியாவில் ஓடும்போது அதுக்கு பேர் கங்கை. அதுவே வங்காளதேசத்துக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் வேறு. பிரம்மபுத்திராவுக்கும் பேர் வேறு. ஸோ இந்த பேர்கள் என்ன? இதை படித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் டெப்த்தாக படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதாவது கங்கைக்கு வங்கதேசத்தில் என்ன பேர், பிரம்மபுத்திராவுக்கு வங்கதேசத்தில் என்ன பேர், கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்த பிறகு அதுக்கு என்ன பேர், இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்து 17வது கேள்வி, இமயமலையில் லாஹீல் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது? இமயமலையில் லாஹீல் அப்படிங்கிற ஒரு இடமாட்டிருக்கு, ஸ்பிட்டி அப்படிங்கிற ஒரு இடமாட்டிருக்கு. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இல்லை, ஆனால் இதை கேட்டிருக்காங்க. ஒருவேளை குரூப் 1 எக்ஸாமாக இருக்கலாம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை இமாச்சல் இமயமலை, அதுதான் அமைஞ்சிருக்கு. 18வது கேள்வி, பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி, அதாவது ஹெலிகாப்டர் நிறுவனங்க. இந்த நிறுவனத்துடைய தலைமையிடம் எதுவாகும்? பவன்ஹான்ஸ் ஹெலிகாப்டர் லிமிட்டடுடைய தலைமையிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. விடை புதுடெல்லிங்க. புதுடெல்லியில் தான் இதோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை குறிப்பிடுக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1, காப்பி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. கூற்று 2, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காப்பி பயிரிடப்படுகிறது. கூற்று 3, தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும்.
அதாவது காபி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கும், தேயிலை உற்பத்தியிலையும் 2வது இடத்துல இருக்கும். காபி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸு கர்நாடகா, தேயிலை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸு அஸ்ஸாம். இதில் எது தப்புனா 2வது பாயிண்ட் தான் தப்பு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் காபி பயிரிடப்படுறது கிடையாது, கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற சரிவுகளிலையும் காபி பயிரிடப்படுகிறது. ஸோ இந்த பாயிண்ட் தப்பு. அப்போ விடை 2 மட்டும் தவறு. 20வது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. கணவாய்களையும் அது அமைஞ்சிருக்கிற இடங்களையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். இது 10th புத்தகத்திலே இருக்குது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, சொஜிலா கணவாய் இமாச்சல பிரதேசில் இருக்குது, பொமிட்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசில் இருக்குது, நாதுலா கணவாய் சிக்கிமில் இருக்குது. ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 21வது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. காரணம் இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுடைய அரபிக்கடல் கிளை, இந்த கிளையானது இந்தியாவுடைய மேற்கு பகுதிக்கு அதிகமான மழையை கொடுக்குது. என்ன காரணம்னா மேற்கு தொடர்ச்சி மலை காற்று வீசும் திசையில் இருக்குது, அதனால் காற்று மோதும் போது அதிகமான மழை அங்கே கிடைக்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 22வது கேள்வி பின் வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? எது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். நீங்கள் ஸ்கூல் புக்லேயும் படிச்சிருப்பீங்க, 10ஆம் வகுப்பில் இருக்கும். களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம்னு போட்டிருப்பாங்க. அதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 23வது கேள்வி உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறது? இதுக்கான விடை 7வது இடங்க. காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தில் இருக்கிறது. 24வது கேள்வி தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருள்கள். தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மற்றும் தேங்காய். தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருள் வாழை மற்றும் தேங்காய். 25வது கேள்வி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம் இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அதாவது ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த 3ம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுது. காரணம் அங்கே நிறைய நெசவாலைகள் இருக்குது. 26வது கேள்வி தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவைப்பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேட் ஃபுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பறவைப்பாத வடிவில் டெல்டாவை உருவாக்குது ஒரு ஆறு. அது எந்த ஆறுன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இல்லை, இன்டெப்த்தாக படிச்சிருந்தா தான் தெரியும். ஸ்கூல் புக்கில் இல்லை. விடை கிருஷ்ணா நதிங்க. கிருஷ்ணா நதி தான் பறவைப்பாத டெல்டாவை உருவாக்குதுங்களாம். இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படிச்சிருப்பீங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு என்ன? 2வது நீளமான ஆறு என்ன? இது உங்களுக்கான கேள்வி. மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எத்தனை, அந்த ஆறுகள் என்னென்ன, இதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதை போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா நினைவுபடுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட்லேயும் போட்டுவிடுங்க. 27வது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிட்ருங்க. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை
ஆரவள்ளி மலைத்தொடர் மிக பழமையான மலைத்தொடருங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்பில் பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 27 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.